அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் 3 திருப்பங்கள் என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யார் நினைத்தால் தடுக்க இயலாது என்ற வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுனத்தில் செவ்வாயும், கடகத்தில் சூரியன், குரு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. குறிப்பா இந்த வாரத்தினுடைய மத்தியம பகுதியில் சூரியன் கடகராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் மோட்சக்காரகனான கேதுவோடு இணைகிறாரு. கன்னி ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி வக்ரம் பெற்றும் சஞ்சரிப்பதன் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யும் கிரகங்களும் அனுகூலமற்ற கிரகங்களும் கிட்டத்தட்ட சரிசமமாகவே சஞ்சரிக்கின்றன. அதனால் இக்காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை சில சிரமங்களும் மாறி மாறி உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் என்பது அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகுவும், குடும்பஸ்தானத்தில் வக்ரகதியில் சனியும் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை மேற்கொள்வது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதமும் பிணக்கும் ஒற்றுமை குறைவும் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய நிலையினால் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. இதனால் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் என்பது அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய கடன்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை முழுமையாக அடைத்து நிம்மதி பெறக்கூடிய சிறந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய குரு பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய எண்ணங்கள், பிரயாணங்கள், திட்டங்கள் இவைகள் எல்லாம் இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் என்பது அமைய இருக்கு. காரணம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெற்று இருக்குதுங்க. விரையாதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் சில நேரங்களில் நீங்கள் சற்று எதிர்பார்க்காத ஒரு பணபலம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. இதனால் உங்களுடைய கைகளில் எப்பொழுதும் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. முன்னேற்றத்திற்கான முக்கியமான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை மிக மிக அவசியம். சற்றென்று முடிவெடுத்து விட வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்கள் வீட்டின் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு எந்த ஒரு முடிவையும் மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், ஜீவனஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை பயக்கும். உயரதிகாரிகளும் உங்களுக்கும் இடையே கருத்து வேற்று ஏற்படக்கூடும். அது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி
வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. சற்று வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்குங்க. சிலருக்கு நியாயமாக வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு காரணம் இல்லாமல் மறுக்கப்படக்கூடுங்க. சற்று ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொண்டால் பிரச்சனைகளை உங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்றாக நடந்து கொண்டிருந்த வர்த்தகத்தில் திடீரென்று போட்டிகள் அதிகரிக்குங்க. நல்ல சந்தை நிலவரம் கவலை அளிக்க இருக்கு. எதையும் சிந்தித்து உங்களுடைய சரக்குகளை கையாள்வதற்கு ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நியாயமற்ற போட்டிகளினால் உடனே உணர்ச்சி வசப்பட்டு விடாதீங்க. பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. சற்று நிதானமாக யோசித்து சாதுரியமாக நடந்து கொண்டு உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாங்க. பொறுமை நிதானம் அவசியமாக தேவை உங்களுக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறை அன்பர்கள் ஓரளவு கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டும் ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வருமானம் சிறிதளவு குறைய கொடுங்க. அதனால் இந்த வாரத்தினுடைய கடைசியில் கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆனால் கடன் வாங்கும் எண்ணத்தை நிச்சயம் கைவிடுங்க. அதேபோல் அரசியல் துறையில் உள்ள விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை அன்பர்கள் உயர்மட்ட தலைவர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது, உங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்குங்க. ஏனெனில் அரசியலை கட்டுப்படுத்தும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரக நிலைகள் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் எதிலும் நிதானமாக இருக்க வேண்டுங்க. அதேபோல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் படியும் சிந்தனை திறனும் ஞாபக திறனும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். வெளிநாடுகளுக்கு சென்று உயர்கல்வி பயில விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதேபோல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்குரிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. ஒரு விதத்தில் உங்களுக்கு எதிரான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் வாய்ப்பு உண்டு என்றாலும் அதை நீங்களே அவசரத்தாலும் அலட்சியத்தாலும் கெடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையும் உண்டு என்பதால் பொறுமை கவனம் அவசியம். வாகனங்கள் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. அதே போல பணியிடங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாங்க. கணவன் மனைவி உறவுகளில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. அலைச்சலை குறைத்து ஓய்வுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலன்களை பாதுகாப்பும் பொறுப்பு குருவுக்கும் சுக்கிரனுக்குமே அதிக அளவு உள்ளது. இவை கிரகங்களும் அனுகூலமான நிலையில் சஞ்சரிப்பதால் எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வைத்து வழிபடுங்க. திங்கட்கிழமை அருகாமையுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.